முடியும். என் கையில் அதிகமான வருமானம் வந்தால் நான் ஓரளவுக்கு சேமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கும் பத்தலை, 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களும் கடனாளியாக இருக்காங்க. அந்த மாத கடைசியில் அவங்களுக்குன்னு பணம் பற்றாக்குறை இருக்குதான். நீங்கள் கரெக்டுன்னா எனக்கு இதில் அக்ரின்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அவங்களுக்கு இப்போ 10,000 ரூபாய் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற ஒரு செலவு இருக்கும். 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு அவங்க இஎம்ஐ, லோனு, அது இதுன்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வருமானத்துக்கு ஏற்ற செலவை தான் அதிகப்படுத்திகிட்டு இருக்காங்களே தவிர அவங்க வருமானத்துக்கு ஏற்ற நம்ம சேவிங்ஸை அதிகப்படுத்தணும். இன்றைக்கி 10,000 ரூபாய் நான் சம்பாதிக்கும் போது அதில் ஒரு 10% நான் சேமிக்கிறேன்னா, ஒரு 1,000 ரூபாய் நான் எடுத்து வைக்கிறேன்னா, நான் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது நான் 10,000 ரூபாய் சேவிங்ஸுக்குன்னு எடுத்து